ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஇ மெக்கானிக்கல் அப்படின்னா நிறைய பாய்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இதில் நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தா தான் இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களால் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க அப்படின்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களால மட்டும்தான் இந்த கார்ஸாக இருக்கட்டும், பைக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, ஃபார் எக்ஸாம்பிளாக காரு, பைக்கு, ட்ரக்கு, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களால தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது, அவங்களால தான் ரன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு மாடலை க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது கார்ஸ் வருது, புது பைக்ஸ் வருது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரக்ஸ் வருது, எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ் வருது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது ரோட் மூலயமா ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான். இந்த வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் மாடல் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாடலை வச்சு அந்த பைக்குக்கு எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மாடலால் அந்த பைக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக வந்து க்ரியேட் ஆகுது, ஸோ இதனால் வந்து எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அதில் உங்களோட மாடல் வந்து கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு நீங்கள் அதிகமாக அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு பைக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் வந்து ஒரு கார் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், இல்லை வந்து ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. பெரிய ஃபேமஸான ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நாலேஜே இல்லாத ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அஃபிஷியலாக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாய்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஏஎஸ்சிஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே எடுக்கிற கோர்ஸ் நீங்களும் எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே உங்களால் போக முடியும். இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து கார் அண்ட் பைக் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் போக முடியும். இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் போக முடியும். பட் நீங்கள் மெக்கானிக்கல்னு காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 வீலர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, 4 வீலர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் 6 வீலர் எந்த இதுக்குமே உங்களால் வந்து போக முடியும். அதாவது ரோட் மூலயமா ட்ராவல் ஆகக்கூடிய எல்லா ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்குமே, எல்லா ஒரு வெஹிக்கிள்ஸ்க்குமே உங்களால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போக முடியும். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், இந்த மாதிரி பெரிய லைனுக்கு உங்களால் போக முடியும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பிஇ மெக்கானிக்கல் இருந்தால் மட்டுமே போதும். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். எம்இ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதாவது பிஇக்கு கிளாஸஸ் உங்களால் எடுக்க முடியும். பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்க முடியும். நீங்கள் ப்ரொஃபஸராக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ சேலரி வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல டாப் யூனிவர்சிட்டி, நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸராக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து ரொம்பவே அதிகமான சேலரியாக கொடுப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட்ஸோடு உங்களால் படிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கணும்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான அப்டேட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.